இங்க பொன்னிக்காக வாங்கிட்டு வந்த சாரியை இந்த பக்கம் வந்து சக்தியுமே பொன்னிக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே வராங்க. மேலே வந்ததுக்கு அப்புறம் பொன்னி உங்ககிட்ட ஒன்று அவங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த இங்க பொன்னிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொன்னியுமே அவர் என்ன தான் கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் வெண்ணிலாவும் பிரீத்தியும் சேர்ந்து இங்க சக்தி என்னதான் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே இருந்துகிட்டு உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன் பொன்னி, பட் ஆனால் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்காக அந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொன்னியுமே இருந்துக்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி நாளைக்கு அண்ணியோட வளகாப்பில் நீங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குற இந்த சாரியை மட்டும் கட்டிக்கணும், அப்படி நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா நானுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு நீங்கள் பொன்னிக்குமே பயங்கரமாக கோபம் வருது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, சம்மந்தம் இல்லாமல் எனக்கு எதுக்கு நீங்கள் சாரிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற சாரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொன்னியுமே இங்கே சக்தியை அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ சக்தியும் ரொம்ப ஃபீலிங்கோட கண்டிப்பாக பொன்னி இந்த சாரி இங்கே தான் வச்சுட்டு போவேன், கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும், இந்த சாரியை நீங்கள் கட்டிகிட்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே இங்கே பொண்ணுக்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி ரொம்ப பாசத்தோடு அவருமே அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவும் பிரீத்தியும் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் பாரு இந்த சக்திக்கு. சொல்லப்போனால் நம்ம 2 பேர் இங்கே இருக்கும்போதே இங்கே பொண்ணுக்கு தன்னோட வீட்டை எதிர்த்துட்டு போய் சாரி வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. நாம இருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுமே பிரீத்தி கிட்ட கேட்குறாங்க. அப்போ பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு இவளை கொஞ்ச நாள் நம்ம விட்டு வச்சது தப்பாக போச்சு, சொல்லப்போனால் சக்தி பழைய மாதிரி இங்கே பொன்னி பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டான், இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது, எப்படியாவது இந்த பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்குண்டான வழியை நம்ம சீக்கிரம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவும் பிரீத்தியும் சேர்ந்துட்டு பொண்ணுக்கு எதிரான பிளானை நாளைக்கே போட போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சுந்தருமே அங்க கரெக்டா ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே கால் பண்ணப்போ, என்னால பணம்லாம் இப்போதைக்கு தர முடியாது, 2 நாள் டைம் கேட்டதுனால நான் லேட்டா தரேன்னு சொன்னல, இப்போ என்ன திடீர்னு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு பணம் தர முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல ரொம்ப கோவமான ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, சொல்ல போனா இவனுக்கு ஒரு பயத்தை போட்டாதான் கண்டிப்பா நம்ம பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா இங்க ஸ்வேதா கிட்ட சுந்தரோட அட்ரஸை கேட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு பக்காவா தயாராகிட்டு இருக்கும் போது ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் கரெக்டா இங்க ஜெயாவோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் யாருமே இல்லாததுனால இங்க பவானியுமே போய் கதவை திறந்து யாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே நான் வந்து சுந்தரோட ஃப்ரெண்டு, சொல்லப்போனா அவரை பாக்குறதுக்காக தான் வந்தேன், நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷாவோட வளகாப்பு விஷயத்த தெளிவா பேசிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னா பவானிக்குமே புரிஞ்சிருது. அப்ப சுந்தர் தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி வளகாப்பு நடக்கும் போது ஃபங்க்ஷனுக்கு இவரை இன்வைட் பண்ணிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள ஹாலில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்வேதாவோட ஹஸ்பண்டையுமே கூட்டிட்டு போயிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அவருமே அந்த வீட்டையுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்லையே, ஸ்வேதா பிடிச்சிருக்க இடம் சும்மா பெரிய இடம், இந்த இடத்த மட்டும் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தர் கிட்ட பவானி போயிட்டு உங்களை பார்க்கறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, உங்களை தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் சுந்தருக்கு கருக்குன்னு இருக்கு. ஒருவேளை ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி யாராக இருந்தாலும் போய் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திடப்படுத்திட்டு அங்கிருந்து டேரக்டா ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்து பார்த்தவொன்னே தான் தெரியுது அங்க ஸ்வேதா ஹஸ்பண்ட் உட்காந்து நக்கலா இங்க சுந்தர பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னா சுந்தருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, கடகடன்னு பயந்துடுறாரு. எதுக்காக நீங்க வந்த, எதுக்கு வந்த, முதல்ல என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அங்க எல்லாரும் ஆள் இருக்கிறத பார்த்த ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் சரி சரி கண்ட்ரோல் பண்ணிக்க, கவலைப்படாத, ஒன்றும் இல்லை உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், சரி முக்கியமான விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன், சரி உன்னால முடியாதுன்னா பரவாயில்ல, வேற யாராலையும் முடியும்னா நான் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் சாதாரணமாக விட்டு வச்சுட்டு நினைக்கிறியா, நீ பண்ண தப்புக்கு உன்னை என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் என் தங்கச்சியோட வாழ்க்கையை யோசிச்சு தான் உன்னை நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன், இல்லை அப்படின்னா உன்னை எப்போவோ கம்பி என்ன வச்சிருப்பேன், என் வழியில் அதிகமாக வந்து நீ தலையிடாத, நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அப்படியே மிரட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு சுந்தரமே முதல்ல இங்கே வேண்டாம், நம்ம வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே கூட்டிட்டு அங்கிருந்து கரெக்டாக வெளியில கேட்டுக்கிட்டு வராங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, நீ கேட்ட 1 லட்சம் ரெடி பண்றது எனக்கு ஈஸி தான், பட் ஆனால் உடனே கிடைக்காது, கொஞ்சம் டைம் ஆகும், நான் நைட்டுக்குள்ள ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ அப்படி சொல்லணும், ஃபோனில் தர முடியாதுன்ற பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் என்ன கேட்டாலும் தரணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன், அப்புறம் கடைசியில் முடியாதுன்னு சொன்னா அதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும், ஏன்னா இப்போ உன்னோட குடுமையே என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டு இங்கே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பொண்ணுமே மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் என்ன அவங்களுக்கு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற கான்வர்சேஷன் மட்டும் என்னன்னு கேட்கல, பட் ஆனால் அவர் இவரை மிரட்டுற மாதிரி கை நீட்டி பேசுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே பொண்ணுமே பார்க்குறாங்க. என்ன இது, சுந்தர் யாரோ ஒன்று மிரட்டுறாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் சுந்தரமே ரொம்பவே பயந்து போயிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட சரி நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, இன்னொரு டைம் வீட்டுக்குலாம் வராத, உனக்கு என்ன வேணும், 1 லட்சம் ரூபா தானே வேணும், கண்டிப்பா நான் ஈவினிங்குள்ள நான் ரெடி பண்ணி தரேன், என்கிட்ட இருக்கு நான் தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட ஹஸ்பண்டையுமே அங்கிருந்து வெளியில அனுப்புறாங்க. அதே நேரம் ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் கிளம்புறப்போ இங்க பாரு, எங்களுக்கு டிமிக்கு கொடுக்கலாம்னு நினைச்ச, அவ்வளவுதான், உன்னை முடிச்சிருவேன், நாங்க கேட்கறப்ப எங்களுக்கு பணம் வந்தே ஆகணும், நீ எப்படியோ ரெடி பண்ணி தர, ஏன்னா நீ பண்ண தப்புக்கு அதுதான் பிராய்ச்சித்தம், ஒழுங்கா எங்களுக்கு தர வேண்டியது நீ தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைனலா ஒரு வார்னிங்கை போட்டுட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. இதே நேரம் இங்க சுந்தருக்கு
சுந்தருக்குமே கபகபன்னு வேத்து போச்சு. அவருமே கொஞ்சம் பிரச்சனை காமானதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டா அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ பொன்னி அவர் கவனிக்கவே இல்லை. ஆனா பொன்னி மட்டும் அவர் கவனிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு போல இருக்கே, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பயந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க. இன்னொரு போக பவானியுமே இங்க சுந்தரோட ஃப்ரெண்டுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க சுந்தர் மட்டும் உட்காந்து இருக்கிறத பார்த்த உடனே என்னங்க அவங்க ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் ஒரு முக்கியமான வேலையை கிளம்பிட்டாரு, காஃபி யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்லைங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அவங்களை இன்வைட் பண்ணிருக்கீங்களா, சொல்ல போனா நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் சுந்தருக்குமே புரிய வருது, இங்க ஸ்வேதாவும் எல்லா விஷயத்தையுமே அவங்க அண்ணன் சொல்லி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரமே யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மை சொல்ல போனா ஸ்வேதா அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. இது புரியாத சுந்தரமே இன்னும் எவ்வளவுதான் ஏமாற போறாருன்னு தெரியல. இதை விட முக்கியமா இப்ப பொண்ணுக்குமே ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. சுந்தர மிரட்டிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கறத பத்தி அவங்களுமே பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க.